மாதர் சங்க தலைவி வந்து அதுக்கு பொறுப்பாக இருப்பா, விற்பனை செய்யாமல் இருக்கிறதுக்கு இந்த ஏரியாவில் விற்பனை செய்கிறதோ ஏதோ இல்லாமல் உறுதிப்படுத்தி அந்த அப்பாண்ட யார்கிட்ட கேட்குறேன் நீங்கள் சாப்பாடு? அப்பாட்ட. தம்பி தான் உண்மை சொல்லுவான். அப்பாட்ட தான் கேட்குறேன். அப்பாட்ட தான். சரி, இவங்க கொஞ்சம் விசித்திரமான ஆக்களாக இருக்கிறாங்க. தேங்காய் அங்கே எடுத்துட்டு வரீங்க? தேங்காய் ஒரு வீட்டை போய் காசுக்கு வேண்டியார். காசுக்கு எவ்வளோக்கு பண்ணீங்க? ஒரு தேங்காய் 10 ரூபா. ஒரு தேங்காய் 10 ரூபாய்க்கு. தம்பி வளர்கிற நேரம் அது மாடு கண்டு போட்டு பால் தரும். இப்போ இருந்து வளர்க்க வடிக்கிட்டா தான். ஓ, ஆனால் அது வந்து அதை பெற்றுக் கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம். இப்போ என்ன யாரும் சண்டை பிடிச்சாலும் சொத்திக்காண்டு பேசிக்கினா, ஒன்றரை காண்டி பேசிக்கினா, அப்படி வரையும் நாங்கள் ஊனப்பட்ட நாங்கள் இப்படி இருக்க 2 பேரும் கபடி பண்ணிக்கலாம் இருப்பினோம். இல்லை இல்லை, எனக்கு அது விளங்குது. இப்போ இந்த வீட்டையும் கிணறையும் செய்து தந்துட்டு அவங்களோட கஷ்டம் தீர்ந்துருமா? சொல்லுங்க. வீடு இப்போ உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்து கொண்டோம். அந்த ஃபோனில் உள்ள பாஸ்வேர்டு டக்குன்னு உடைச்சு போட்டுட்டாங்களா பார்ப்போம். உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்றேன். இதுல கோணாவில் காந்தி கிராமம், கிளிநொச்சி பகுதியில் கோணாவில் சொல்லக்கூடிய இடத்துல காந்தி கிராமம் சொல்லக்கூடிய இடத்துல வந்திருக்கிறோம். இங்க ஒரு உறவுகள் வந்து இங்க இல்லைன்னா கஷ்டத்துல இருப்பதாக வந்து தெரிவித்திருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு பதிவு போட்டு உதவி ஒன்று பெற்றுக் கொடுங்கன்னு சொல்லி அப்போ அதுக்காக தான் வந்திருக்கிறேன். இன்றைய தினம் வந்து யாருடைய உதவியை வந்து வழங்க போறோம், வேற நிலப்பாட்டை தெரிஞ்சு கொண்டு யாருடைய உதவியை வந்து வழங்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லண்டன்ல வசிக்கிற கண்ணன் கோபாலகிருஷ்ணன், லண்டன்ல இருக்கிற கண்ணன் கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய மனைவி மகன் அவர்களுடைய பிறந்த தினம் ஜூன் மாதம் நடைபெற்றது. அப்ப அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமா ஒரு உதவியை வந்து தந்திருந்தார். இலங்கைக்கு வரைக்கும் என்ன நேரடியாக வந்து பலையில வந்து கூப்பிட்டு சந்திச்சிருந்தார் இந்த கோபாலகிருஷ்ணன் சொல்லக்கூடிய அண்ணா. அவருடைய அந்த மனைவி பிள்ளைகளோட பிறந்த தினத்துல ஒரு உதவியை தந்திருந்தார். அப்ப இன்றைய தினம் இந்த குடும்பத்துல நிலப்பாட்டை வந்து தெரிஞ்சு கொண்டு உதவியை வந்து வழங்குவோம். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த வந்து முன்னு காட்டுங்க. இது வந்து கோணாவில் காந்தி கிராமம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம். இங்கே மாதர் சங்க தலைவியால வந்து சொல்லப்பட்டிருந்தது, இப்படி ஒரு உறவுகள் வந்து கஷ்டத்துல இருக்கிறோம், அந்த ஒரு உதவி ஒன்று வழங்க உங்களால் முடிஞ்ச உதவி சொல்லி அப்போ நிலப்பாட்டை தெரிஞ்சவொண்டு உதவியை வந்து வழங்க போகிறோம். இப்போ நாங்கள் போய் பிரச்சனையை வந்து பார்ப்போம். டிகே ரன்னி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசாக நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தாங்க. ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே மனமார்ந்த நன்றிகள். பார்த்தீங்கன்னா இதான வேற வீடு. வாங்க இந்தாங்க அக்கா, இந்த மைக்கை கொழுவுங்க. ஓ அக்கா வணக்கம். வணக்கம், உங்களோட பேர்? பாலகிருஷ்ணன் தவமலர். பாலகிருஷ்ணன் தவமலர். பாலகிருஷ்ணன் தவமலர்னு சொல்லக்கூடிய அக்காவை வந்து சந்திச்சிருக்கிறோம். இந்த முகவரி கோணாவில் காந்தி கிராமம். கோணாவில் காந்தி கிராமம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறோம். சொல்லுங்க அக்கா, நீங்களும் யார் யார் இருக்கிறது? எனக்கு 5 பிள்ளைகளும் கணவர். 5 பிள்ளைகளும் கணவரும். இப்போ என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பகுதியில் இருக்கிற தர்ஷினி என்று சொல்லக்கூடிய மாதர் சங்க தலைவி அவள் தான் வந்து தொடர்பை ஏற்படுத்தியிருந்தால், இங்கே எங்களுடைய பகுதியில் வந்து கணவன் மனைவி 5 பிள்ளைகள் வந்து ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் வந்து இருக்கணும். 2 பேருமே முன்னாள் போராளிகள் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தேன், முன்னாள் போராளிகள். அதே மாதிரி அக்காவும் வந்து இது எந்த பகுதியில் இந்த கால் காயப்பட்ட நீங்கள்? வன்னேரி. எந்த படையணிக்குள்ளே இருந்தீங்க? சோதியா படையணி. ஓ, அப்போ அக்காவும் ஒரு முன்னாள் போராளி, அதே மாதிரி அக்காவோட கணவரும் ஒரு முன்னாள் போராளி. அவர் மரத்தால் விழுந்து இயலாத ஒரு நிலப்பாட்டில் இருப்பதாக தெரியும். என்ன நடந்தது அவருக்கு? அவர் மரத்தால் விழுந்து தான் இயலாமல் 4 மாதம் பாட்டில் இருந்தவர். 4 மாதம் பாட்டில் இருந்தவர். அவர் எங்கே போயிட்டார்? அவர் வழியால் போயிட்டார். அவருக்கு என்ன நடந்தது? அவரும் இயக்கத்திலிருந்து காயப்பட்டு யுத்தத்தில் காயப்பட்டிருந்தவர். நீங்கள் சொந்த இடமே இதுதானா இல்லை வேறு இடத்துல? சொந்த இடம் யாழ்ப்பாணம். எந்த இடம்? யாழ்ப்பாணம் எந்த இடம்? காரநகர். யாழ்ப்பாணம் காரநகர். இவர் தான் மூத்த பையன். வாங்க ஐயா, இப்படி நில்லுங்க. எத்தனை வயது இவருக்கு? 14 வயது. 14 வயது. மொத்தம் எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 5 பேர். 5 பிள்ளைகள். 5 பிள்ளைகள். இப்போ என்ன செய்து உங்களோட குடும்பத்தை வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க? அவர் உழைக்கிற கூலி வேலையால் தான் நானும் இருந்துட்டு வேலைக்கு போவேன். நீங்கள் வேலைக்கு போகிறது. அவர் என்ன வேலை செய்கிறார்? அவர் கூலி வேலாம் செய்கிறார்.
கூலி வேலை செய்கிறார். மரத்தால் விழுந்து எவ்வளோ காலம் இயலாமல் இருந்தவர்? 4 மாதம் இருந்தவர். 4 மாதமாக இருந்தவர். மரம் ஏறுற வேலைகளுக்கு போகிறவர். குறைவு. ஆனால் இப்போ கிட்ட எல்லாரும் கேட்டால் தேங்காய் கொடுங்க போவார். ஓ, அவரும் காயப்பட்டிருக்கிறார். என்ன எவ்வளத்தில் காயப்பட்டிருக்கிறார்? அவர் வயிற்றுல உண்டு, மற்ற கையில் ஒரு காயம். ஓ, அவரும் ஒரு முன்னாள் போராளி அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்துச்சுன்னா, அதே மாதிரி அக்காவும் ஒரு முன்னாள் போராளி. அப்போ அதை கருத்தில் எடுத்து தான் நான் இங்கே வந்தேன். நான் இப்போ வேறு ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் 5 பிள்ளைகளோட கஷ்டமான நிலப்பாட்டில் இருக்கிறேன். இந்த ஃபோன் இல்லை அப்படின்ற சொல்லிக்குள்ளேயே யோசிச்சுனா, அதே மாதிரி வீட்டை பார்க்கக்குள்ள வீடு நிலை இல்லை. ஓ, ஜன்னல் இல்லை, நிலை இல்லை. அதே மாதிரி வீட்டு திட்டத்துக்கு கொடுத்த வீடு இது குழாய் கிணறு ஒன்றும் இல்லை, தண்ணி இல்லை வசதியை நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தண்ணி அப்போ அதில் இருக்கிறது கிணறா தொட்டியா? அது தண்ணி இல்லை, அதுக்கு சொட்டு அடிக்க கலங்கித்தான். என்ன சாமான் அது? தண்ணி கிணறு தான். எவ்வளவு மழை வந்தால் தான் தண்ணி நிற்கும், இல்லாட்டி மழை வந்தால் தான் தண்ணி நிற்கும், மற்றபடி நிற்காது. ஓ, இதில் வேறு வீட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். வீடு திட்டத்தில் கொடுத்த வீட்டை விட வேலையை விட வேறு எதுவுமே நீங்கள் செய்யலை, எக்ஸ்ட்ராவாக செய்யலை. இப்போ அதுக்கு முதல் அவர் என்ன தொழில் செய்து கொண்டு வந்தவர்? அவையும் பரம்பரை சீவல் தொழில் தான் செய்து வந்தோம். அவன் சீவல் தொழில் தான். சீவல் தொழில் தான். என்ன மாதிரினா, இந்த மைக்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சத்தமாக காய்ச்சா தான் விளங்கும். அப்போ இப்போ நீங்கள் அமைதியாக காய்ச்சிங்கன்னா அந்த விஷயம் விளங்காது. அதால் நான் உதவி செய்கிறது இல்லை தானே. உதவி செய்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற ஆக்கள். அப்போ நான் உங்களோட கஷ்டத்தை புரிஞ்சு கொண்டோ தெரிஞ்சு கொண்டோ அதால் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. அப்போ நம்ம இந்த பதிவோட பிரதான நோக்கம் உங்களோட பிரச்சனையை வெளியில் உள்ள ஆக்களுக்கு தெரியணும். அவங்களில் யாராவது பார்த்து தான் முன் உதவி செய்யணும். அப்போ இப்போ நீங்கள் இப்போ என்ன மாதிரி இருக்குது உங்களோட குடும்ப நிலப்பாடு? என்ன செய்து கொண்டு போகிறீங்க? என்ன செய்யணும்? இப்போ சாப்பாட்டுக்கு இப்போ கருத்தியான கஷ்டமாக இருக்கிறான். மற்ற பிள்ளைங்கள படிப்பு சில டியூஷன் கிளாஸுகளை கட்டக்கூடிய வசதி இல்லாமல் இருக்கிறான். யார் படிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது? இவருக்கு சோதனை காசு கட்டணும் பள்ளிக்கூடத்துக்கு. 4 பேருக்கும் சோதனை காசு மாதம். அந்த மற்றது சந்தா காசெல்லாம் கட்டணும் நேசரிகள் முன்பள்ளி சந்தா காசு. இப்போ அனுரகுமார திசநாயக்கா தெரிவிச்சிருக்கிறார். இப்போ எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் இங்கே காசு அறவிடுற விளையாட்டுகள் பள்ளிக்கூடம் வச்சு கொள்ளக்கூடாது. அப்படி வச்சு கொண்டா கடும் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவீங்க. ஆனால் இப்போ இது இப்படி ஒரு நடைமுறை கொண்டிருக்கல. இனி பள்ளிக்கூடங்கள் ஏதாவது ஒரு நிகழ்வுகள் அரேஞ்ச் பண்ணி செய்கிறேன்னு சொன்னால் எங்கள்கிட்ட தான் இப்போ என்னட்ட முதலே ஒரு விளையாட்டு போட்டி நடத்துகிறேன் நான், இது செய்கிறேன் நான், இப்படி உதவிகளை பெற்றுத்தாங்க, எங்கேயாவது ஒரு ஸ்பான்சர் ஒன்று எடுத்துத்தாங்கன்னு சொல்லி வர்ற கடிதம்ன்றது ஏராளம். ஆனால் இனி எக்கச்சக்கமாக வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஏன்னா பள்ளிக்கூடங்களில் அந்த நிகழ்வுகள் செய்கிறதுக்கு அது அங்கே தான் கலெக்ட் பண்ணி அதை செய்கிறவங்க. இப்போ எதிர்காலத்தில் இப்போ அந்த ஒரு நடைமுறை வந்திருக்கு, அது நல்லது. நிறைய மாணவர்கள் பள்ளிக்கூடமே போகாமல் இருந்திருக்கணும். ஒவ்வொரு நிகழ்வுகள் அது இதுக்குன்னு சொல்லி காசு கேட்க அதை கொடுக்க முடியும். இதில் சிறுவதினத்துக்கு காவடி ஆட்டங்கள் மற்ற இதில் பேச்செல்லாம் செய்தவர் 2வது மகன் சைக்கிளில் போனவர் செய்தவர். இவர் மூத்தவர் வாங்க அவன் சிறுவதினம் தானே அங்கே பெரிய பள்ளிக்கூடத்துக்கு. இவர் பிரைமரி, இப்போ மற்ற பெரிய பள்ளி போயிருக்கு பிரைமரி. இப்போ கணவருக்கு வேலை இருக்குது, வேலை செய்து கொண்டு இருக்கிறாரா? இல்லை இருந்துட்டு தான் வேலைக்கு போவேன். என்ன வேலை செய்கிறவர்? என்ன வேலைன்னு தேங்காய் பிடுங்க தான் போவேன். தேங்காய் பிடுங்குற மரம் மாறி தேங்காய் பிடுங்கக்கூடிய அவரும் காயப்பட்டிருக்கிறான்னு சொல்லி இருந்தா அந்த கையில் காயப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருந்துச்சுன்னா, மற்றது எங்களோட மாசங்கக்காரால் கூட்டங்கள் அதை கூட்டிக் கொண்டு போனால் 1000 1500 காசுகள் அப்படி தெரிவினா அதை கொண்டு நான் அப்படியே சாமான் வேண்டி சமைச்சு கொடுப்பேன். நீங்கள் கூட்டிக் கொண்டு போகிறீங்களா? கூட்டம்ண்டா என்ன கூட்டத்துக்கு? அப்படி ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்றோம். பயிற்சி வகுப்பு கூட்டிட்டு போவோம். ஓ, இவாதான் அந்த மாதா சங்க தலைவி. இவாட பேர் தர்ஷினி. சொல்லுங்கக்கா, இவாட குடும்ப நிலப்பாடு என்ன மாதிரி? ஏரியாவில் இருக்கிறபடியா சொல்லுங்க. இவன் குடும்பம் சரியான ஒரு கஷ்டப்பட்ட வறுமையான குடும்பம். என்னென்னா நான் இப்போ முதல் 3 வருஷம் மாதர் சங்கத்தில் இருந்து அடுத்து இப்போ தெரிவில் திருப்பி நான் மாதர் சங்க தலைவியாக தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கின்றேன். எங்கண்ட கிராமம் ஒரு வறுமை கோட்டுக்கு உட்பட்ட கிராமம். அதிலே ஒரு 15-20 குடும்பங்கள் மிக மிக வறுமையான குடும்பம். அந்த குடும்பத்தின் வீட்டை நாளாந்தம் போகிறேன் வாரினான். அவைகளுக்கு நாளாந்தம் நான் எங்கே போனாலும் கூட்டங்களை கூட்டிக்கிட்டு போகிறது, அவைய பிள்ளையில பார்க்குறது, அவையில பார்க்குறது, அப்படி நான் சுற்றி எல்லாரையும் ஒரே சமனாக பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் பார்ப்பேன். அவருடைய மூத்த மகனை கூடி நான் என்னுடைய வீட்டில் கூட்டிக்கொண்டே வைத்து 10 நாட்கள் பாடசாலைக்கு சொக்ஸு சப்பாத்தல் வேண்டி கொடுத்து அவரை பாடசாலைக்கு அனுப்பி வைத்து நல்ல முறையிலே அவரிடம் கேட்கலாம், அவர் சொல்லுவார். அப்படி நான் என் பிள்ளை போல் அவரை பாதுகாத்து வந்தேன். தற்போது அவருக்கு ஒரு மாட்டு கண்டு
போன கிழமை செல்வா நகரிலிருந்து பகல் பராமரிப்பு நிலையத்தினால் ஒரு அக்காவுடன் கதைத்து அவருடைய கஷ்ட நிலைமைகளை கூறி ஒரு மாட்டுக்கண்டு வேண்டி அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தேன். அந்த மாட்டுக்கண்டை பராமரிப்பதற்காக அந்த அவருடைய மகனை அவருடைய வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளேன். இப்போ தம்பிக்கு தான் இந்த மாடு வேண்டி தந்துருக்குது. தம்பி வளர்ற நேரம் அது மாடு கண்டு போட்டு பால் தரும். இப்போ இருந்து வளர்க்க வடிக்கிட்டா தான். ஆனால் அது வந்து அது பெற்றுக் கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம். ஆனால் அந்த மாட்டால் அவைகளுக்கு வந்து இப்போ ஏதோ உடனடி பயன் இல்லை, ஒரு 2 வருஷங்கள் போகணும். ஆனால் தம்பியும் வந்து இந்த பகுதி வந்து மாடு வளர்ப்புக்கு உகந்த இடம். பேருக்கு அறிவிச்சேன், நான் சொன்னேன், நான் யாருமே முன் வந்து அவைகளுக்கு எந்த ஒரு உதவியும் செய்தவாறு இல்லை. அதால் நீங்கள் வந்திருக்கிறீங்கள், அவைகளுடைய குடும்பத்தின் நிலைமையை பார்த்து கருத்தில் கொண்டு அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி நீங்கள் நல்ல ஒரு உதவி திட்டத்தை கொடுத்து அந்த வீட்டையும் செய்து கொடுப்பீர்கள் என நினைக்கின்றோம். எங்களுடைய கிராம சார்பாக அவர்கள் நல்ல ஒரு உதவி திட்டத்தை இந்த குடும்பத்துக்கு செய்து அந்த குடும்பம் மென்மேலும் வளர்ச்சி அடைய வேணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அக்கா சொல்லுங்க, இப்போ அவள் வந்து அவளோட சைட்டில் அவளோட பிரச்சனையை வந்து சொல்லியிருக்கிறா. இப்போ நீங்கள் தான் உங்களோட குடும்பத்தில் உங்களோட பிரச்சனை, அப்போ உங்களுக்கு தெரியணும் உங்களோட பிரச்சனை என்ன அப்படின்றத வந்து நீங்கள் சொன்னால் தான், அதான் நான் சொன்னேன், தெரியும். இப்போ எனக்கு நான் அந்த ஒரு வீட்டை போய் பண்ணிட்டேன். நான் அப்போ வேலையால் அந்த பிள்ளை வந்து நின்றாது, என்னோட நல்ல மாரி அசாத்தியக்கான பிள்ளைன்னு சொல்லி. இப்போ அந்த பிள்ளை ஜால் பார்த்து வேலையால் வந்து நிற்கிது. அப்போ அந்த பிள்ளையோட போய் பார்த்துட்டுன்னு சொல்லி தான் அக்கா ஓடியந்த அப்படி வெறியினமாக்கள் நீ வேகமாக வாடியண்டு அது போய் பார்த்துட்டு அதில் நிற்கிறேன். அக்கா வந்த அது அப்புறம் நான் ஓடியிருந்தேன். இப்போ நீங்கள் வேற ஒரு இடத்துல நின்று வந்த நீங்கள் இப்போ இவையில் சாப்பாட்டுக்கே ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் வந்து இருப்பதாக வந்து தெரிவிச்சிருந்துச்சு. நம் உண்மையிலேயே இப்போ வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா சமையல் வந்து மதியம் வந்து செய்யலை, மதியம் சமையல் செய்யலை. அப்போ அந்த வீட்டையும் வந்து பார்த்தேன், வாங்க இதுக்கு ஒரு காட்டுவோம். பக்கத்தில் சாப்பாடு கொடுத்துருக்கணும். அப்போ அதை வந்து அவை இது செய்யுங்க. இங்கே அடுப்புங்க இதானா? இதுதான் அடுப்பு. இது மூட்டி கனகாலம் மாதிரி இருக்கு. இல்லை விடியது மூட்டி நான் அடுப்பு மூட்டி அப்போ வேறு இடத்துல எதுவும் சமையல் செய்றீங்க? இல்லை 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 இதுதானே நீங்கள் படுக்கிறது இருக்கிறது எல்லாம் இந்த வீடு தானே? படுக்கிற இருக்கிற எல்லாம் இதுதானே வேற வீடு? இதை விட வேற வீடு இல்லை தானே? இதுதான். தம்பியை வந்து பார்த்தீங்கன்னா தண்டை மாட்டை சீரியஸாக குழா போட்டு வளர்த்து கொண்டு இருக்கிறானா, முறிச்சு அவனுக்கு ஒரு காலத்தில் அது கண்டு போட்டு பால் கொடுக்கும். பால் விற்று என்ன தம்பி கண்டு வளர்த்து அப்படி தான் பெரிய ஆள் ஆகிறது கட்டமாக வாழ்க்கையில். ஆக்களை வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆம்பளை பிள்ளைகள், ஒரு பொம்பளை பிள்ளை. அப்போ 4 ஆம்பளை பிள்ளைகள் மக்க பாலன் பஞ்சம் 10 வருஷம் உண்டு. அவனுக்கு இப்போ 14 வயது ஆகிட்டுது. இன்னும் ஒரு 2 வருஷத்தில் தம்பி ஏதாவது ஒன்று செய்வானே, 2-3 வருஷத்தில் ஏதாவது கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். படியெல்லாம் சின்ன பிள்ளைகளாக வந்து இருக்கணும். அப்போ ஒரு வருமானம் இல்லாமல் இவ்வளோ பிள்ளைகளை ஏன் பெற்றனீங்கன்னு சொல்லி கேட்பாங்க சில பேர். ஒரு சிலர் வந்து கேட்பினம் என்னது ஒரு பிள்ளைய அந்த எங்களுக்கு அப்பா அம்மாக்களால் இருந்துச்சுன்னா எல்லாம் கொண்டாந்து தந்துச்சுன்னா அப்பா அம்மா எல்லாம் செத்துட்டா. அப்பா அம்மாக்கள்கிட்ட சப்போர்ட் இருந்தது. அப்பா அம்மா அந்த நேரம் ஒரு வளர்க்கக்கூடிய மாதிரிக்கான நிலப்பாடு இருந்தது. இப்போ உங்களுக்கு கஷ்டமண்டு வந்து இவ்வளோ காலம் 2-3 கிழமையால தான் இப்படி 2-3 மாதத்தால் 2-3 மாதமாக தான் உங்களுக்கு இந்த ஒரு நெருக்கடி நிலைமை வந்து இருக்குது. இப்போ அதுக்கு முதலும் இந்த வேலையிலெல்லாம் செய்து நீங்கள் ஒன்றும் செய்யலையே? சாப்பாடு பிரச்சனை 2-3 மாதம் தானேக்கா. சரி, அவைகளுக்கு இப்போ நான் நினைக்கிறேன், இப்போ 4-5 அவைகள் இருந்த கால பகுதியிலேருந்தே அந்த வீடு கொடுத்த காலத்துலேருந்து இப்படித்தான் இருக்கி. நம்ம ஒரு முன்னேற்றமே இல்லை. அவர் சீவை போடுறது, அங்கே போய் 2-3 மரம் சீவிட்டு வாரது, வந்து அந்த கல்லை கொண்டே கொடுத்துட்டு வந்து வீட்டுக்கு சாமான் வண்டி கொடுக்குறது, சாப்பிட்றது. மற்றது மரம் ஏற போவார். ஒரு நாள் எங்களோட வீட்டிலாம் சாதாரண மரம் ஏற வந்தேன்டா ஒரு 2-3 மரம் ஏறிட்டு மரத்துக்குள்ள இப்படியே இருந்துருவேன். நான் பேருந்து பாலாத்தி தனியாக அதை சாப்பாட்டை கொடுத்து அதுக்கு பிறகு ஒரு மரம் ஏறிட்டு ஏலாதன்ட்டு காசை வேண்டி கொண்டு வந்துடுவேர். வீட்டை போய் அரிசி வேண்டி கொடுக்கணுமெண்டு அப்படியான சூழ்நிலை தான். சாம்பல் முடிச்சு பருப்பு கரையும் வச்சு சாப்பிட்டு. இப்போ அவர் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு இயங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஆளாண்டு கேட்டால் அப்படி இல்லை. ஒரு 3 தடவை மரத்தால் விழுந்திருக்கிறார், கையில் வந்து காயப்பட்டிருக்கிறார், அதே மாதிரி வயிற்றுலையும் காயப்பட்டிருக்கிறார். அப்போ அவர் வந்து ஒரு இயலாத நிலைமையில தான் குடும்பத்தில் கஷ்டம், அந்த இயலாத நிலைமையில தான் இதை செய்கிறார். அப்போ வந்து பார்க்குற ஆக்கள் வந்து கேட்பாங்க, இயலாத நிலைமையில தான் இவ்வளோ குழந்தைகளையும் வந்து பெற்றவர். அப்போ பெற்றவர் உண்மையாகவே பார்க்கத்தான் வேணும். அது வந்து உண்மை, அதை வந்து யாருமே செய்யக்கூடாது. இனி எதிர்காலத்தில் நாங்கள் ஒரு குழந்தையை அந்த பூமிக்கு கொண்டு வர்றோம்னா
அந்த குழந்தை வந்து நம்ம வளர்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதா அப்படின்றத வந்து தெரிஞ்சு கொண்டு இது செய்யணும். இப்போ இவையெல்லாம் சின்ன 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 வரிசையில் வந்து இருக்கணும். பார்க்கக்குள்ள உங்களோட கஷ்டம் வந்து எனக்கு விளங்குது. இவ்வளோ பெரும் நல்ல சாப்பிட்டு இப்போ இந்த வயதுன்றது வந்து நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு வயது என்ன படியல் நல்லா சாப்பிடுவாங்க, சமைச்சு கொடுத்தா நல்லா சாப்பிட்டு இது செய்யக்கூடிய வயது. அப்போ இந்த வயதில் அவங்க கஷ்டத்தை உணர்கிற அளவில் இருக்கக்கூடாது. அவள் சொல்லியிருந்தா நான் வந்தோடனே வந்து விடிய சமைச்சினான். மதியம் வந்து சமைக்கல. அப்போ வேறு யாரோ ஒரு இடத்துலேருந்து சாப்பிட்டு கொடுத்துட்டு ஒரு பார்சல் தான் அதை யாருக்கான வியல் முன்னு போயிருக்கேன். அப்போ அப்படி ஒரு மூத்தார் இன்னும் சாப்பிடல. மூத்தார் மட்டும் சாப்பிடல. தம்பி என்ன சாப்பிட்டது? அவனும் சாப்பிடல. அத்தை விட போனால் சாப்பிடுவேன். அத்தை விட அங்கே இருக்குது. அங்கே இருக்கு. அத்தை வீடு இருக்குது. எவ்வளத்துல இருக்கு அத்தை? அப்பாட தங்கச்சியோ சொந்த தங்கச்சியோ? தம்பியாக்கள்லாம் நான் தம்பியாக்கள் வந்து என்னோட பெருசாக மூவ் பண்ணுறே இல்லை. உங்களோட தம்பி சகோதரன் தான். ஆனால் என்னோட அந்த இது மாதிரி இல்லை. இவர் போய் வருவாரோ? இவர் போய் வருவார். ஆனால் சரி இப்போ அதுகளை அதுகளை வந்து தவித்து விடுவோம். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து இவாக ஒரு கஷ்டமான நிலை. இப்போ உங்களோட கஷ்ட நிலைப்பாடு அவள் வந்து உறுதி செய்திருக்கிறாரு. இந்த மாத சங்க தலைவி வந்து உறுதி செய்திருக்கிறா. இதில் வந்து இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னாக்கா, இப்போ ஒரு குடும்பம் முன்னேற்றம் இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு காரணம் நீங்களுமா இருக்கும் அப்படின்றதான். இப்போ அக்காவுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு முன் வந்ததுக்கான காரணம் வந்து கணவரும் காயப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிற அவர் முன்னால் போகிறாலே அதே மாதிரி வாக்கும் கால் ஒரு பாதியில் கால் வந்து இல்லை காயப்பட்டிருக்கிறா. அதே நேரம் 5 பிள்ளைகளோட இப்போ அவளோட வீட்டை வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு கஷ்டமான நிலைமையில் இருக்கிறா. சரி, உங்களோட வாழ்க்கையை வந்து முன் நகர்த்தி செல்றதுக்கு எப்படியான உதவி இருந்தால் நீங்கள் அதில்? எனக்கு ஒரு உதவி இந்த வீடு திருத்தி தந்து எனக்கு குழாய் அடி தந்தீங்கன்னா அவ்வளோ புண்ணியமாக போயிடு. அப்படியா? வீடு அரைக்கியாக இருக்கும். நாளைக்கு இந்த பொம்பளை பிள்ளை வளர்ந்து வருது, அது கேட்டோன்னு நான் பிள்ளைய வச்சு பாதுகாக்கணும். அதுக்கு தான் அந்த ஒரு 4 படிகள் இருக்கிறாங்க. அதை கடந்து யாரும் என்ன ஒன்றும் செய்திட முடியாது. ஆனால் சொல்லி கொண்டு இல்லை தானே. இல்லை எனக்கு விளங்குது. இந்த வீடு வந்து உண்மையிலேயே ஒரு அவசியமானது. அதே மாதிரி கிணறும் நீரின்றி அமையாத உலகுன்ற மாதிரி இந்த விஷயம் வந்து பார்த்தா இப்போ இந்த காணியை வந்து பார்க்கல எல்லாம் கிணறு இருந்து பெரிய ஒரு மரமட்டைகளோடு இருக்குது. அப்போ இது வந்து என்னென்று வந்து இந்த மரங்களெல்லாம் யார் உருவாக்குனது? இந்த கிணறை வச்சு தான் உருவாக்கி இருக்கிறாங்களா? இங்கே ஒரு கிணறு ஒன்று இருக்குது, பார்ப்போம். இங்கே வாங்க. இது ஆற்ற கிணறுக்கா? இது நான் காணி வண்டைக்கே இருந்த கிணறு தானே? இது இவ்வளவு தானா தண்ணி? இவ்வளவுதான் தண்ணி எல்லாம் கலங்கி கொண்டு வருது. தண்ணி எல்லாம் கலங்கி கொண்டு வருது. அப்போ இதை வச்சு கொண்டு ஒன்றும் செய்யலாது. சரி, இப்போ நீங்கள் கேட்டுட்டீங்க, என்னென்னு கேட்டிருக்கிறீங்க, ஒரு வீட்டு வேலையும் செய்து தந்து அதே மாதிரி வீடுக்கு வந்து கதவு இல்லை, எந்த பக்கத்தில் பார்த்தாலும் கதவு இல்லை, ஜன்னல் இல்லை. அது உண்மையிலேயே சரியான ஒன்று. அதுவும் வீட்டு திட்டம் கொடுத்து இவ்வளவு நாளுண்டேக்குள்ளே இவ்வளவு நாளுக்கும் இப்படியே தான் இருக்குது. இந்த அண்ணா வந்துட்டாரா? அண்ணா வாங்க. அண்ணா வாங்க. இந்த இவர் தான் இவருடைய கணவர். என்னண்ணா என்ன வேலை செய்கிறீங்க? கூலி வேலை தான். உடம்பேல ஒரு வருத்தம் வேலையும் செய்யல. அன்னையில் வந்து காயத்தை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே காட்டுங்க. இதோட அவர் வந்து அவற்றை பிரதான தொழிலாக வந்து இருக்கிறது மரம் ஏறுறது. இப்போ மரம் இப்போயும் மரம் ஏறுவீங்களா? 1-2 ஏறுவேன். 1-2 ஏறுவீங்க, இயலாது. அப்போ அவரும் வந்து ஒரு இயலாத ஒரு நிலப்பாட்டில் தான் இருக்கிறார். 3 தடவை மரத்தால் விழுந்திருக்கிறார். 3 மாதத்துக்கிட்ட சிகிச்சை பெற்றதாக வந்து தெரிவிச்சிருந்துச்சுன்னா. அப்போ இந்த வீட்டையும் கிணத்தையும் செய்து தாங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. இப்போ இந்த வீட்டையும் கிணறையும் செய்து தந்துட்டு அவங்களோட கஷ்டம் தீர்ந்துருமா? சொல்லுங்க. வீடு இப்போ வீடு இந்த வீடு செய்தாச்சுன்னு வைங்களேன், செய்தே இருக்குது. அது பேருந்து பார்ப்போம். நாங்கள் என்ன தேவைன்னா நாங்கள் பேருந்து கேட்போம் தானே, உங்களோட மூவ் பண்ணுவோம் தானே. கட்டமாக கேட்பீங்க, கட்டவே அப்படி என்று இல்லை. நான் என்னன்னு கேட்டானா முதல்ல எனக்கு வீடு தான் முதலாகுது. ஏன் வாரவை போறவையெல்லாம் பழிச்சு கொண்டு போவினா. இப்போ என்ன யாரும் சண்டை பிடிச்சாலும் சொத்திக்காண்டு பேசுவினா, 1.5 காண்டி பேசுவினா. அப்படி வரையும் நாங்கள் ஊனப்பட்ட நாங்கள் இப்படி இருக்க 2 பேரும் கபடி பண்ணி தான் இருப்பினோம். இல்லை எனக்கு அது விளங்குது. இப்போ சமூகத்தில் நீங்கள்
அப்படி இப்படி இவை கதைக்கிறதுக்கு மனம் நோகாமல் மற்றவங்க கதைக்கிறதெல்லாம் காதில் எடுக்கக்கூடாது. எங்கட குடும்பம் என்ன இது, அதை வந்து எப்படி மேன்மைப்படுத்தலாம், அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்றத பற்றி யோசிக்கணும். அதை விட்டுட்டு இது செய்யக்கூடாது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னாங்க, ஏன் இந்த கேள்வியை கேட்டேனான்டா, இப்போ இந்த வீடையும் கிணறையும் செய்து இந்த இப்போ தம்பி நான் கிணறு தந்தா ஒரு தோட்டத்தை செய்து என்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி கொள்ளுவேன், அதை வருமானத்தை பார்த்து கொள்ளுவேன். அதே மாதிரி வீட்டை கட்டி தந்து இப்போ இந்த வீட்டை கட்டி தர்றதால இதை வேறு டபுள் மாடி வீடு இருக்குன்னு வைங்கண்ணா உங்களுக்கு. இப்படி இன்னும் ஒரு இதே மாதிரி பில்டிங்கில் 2 மாடி கட்டிடமே இருக்குது, தொழில் இல்லை உங்களுக்கு. இப்போ என்னன்றது உங்களோட வாழ்க்கை இப்படியே தானே இருக்கும். ஓ அப்போ இந்த இதை இப்போ நான் உதவி செய்கிறது இதை வந்து யாரும் பார்த்து முன் வந்து உங்களுக்கு இந்த வீட்டை செய்து கொடுங்க, அந்த பிள்ளைகள் இருக்கிற இடம் அதுக்கு ஜன்னல்கள் போட்டு கொடுங்க, இதை கதவை செய்து கொடுங்கன்னா செய்து கொடுப்போம். ஆனால் எந்த பார்வை வந்து எப்படி இருக்குமென்னு சொன்னால் அதோட நீங்கள் உங்களோட கஷ்டம் தீர்ந்துருமாண்டா இல்லை. அப்போ நீங்கள் ஏதாவது உண்டு முயற்சி செய்யும். இந்த அவர்கிட்ட அறிவு வந்து பார்த்தீங்கன்னா கத்தி மாதிரி இருக்குது. என்னன்னு சொன்னால் சாப்பாட்டுக்கு நாளாந்த முளைக்கணும். ஓ நாளாந்த முளைக்கணும். சாப்பிட்டா தான் வயதுக்கு குளிர், சாப்பிட்டா தான் சாப்பாடு இல்லாட்டி பட்டினியாக சாப்பிட்றேன். வீட்டை கட்டி அப்போ என்னென்ன செய்யலாம்? நான் தொழில் ஒன்று தான் செய்ய எனக்கு ஒரு ஆரம்பம் வேண்டும். முயற்சி என்ன தொழில் செய்ய ஓகே இருக்கு? வியாபாரத்தை தான் நான் யோசிக்கிறேன். என்ன வியாபாரத்தை யோசிக்கிறேன்? நான் அஸ்பலையாக இருந்தால் முதல் ஓடினான். அஸ்பலையாக இருந்தால் எனக்கு அக்கா முழுசா பார்க்க உங்களோட நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கு. நான் அப்படி இல்லை, நான் அப்படி பொய்ன்னு சொல்ல மாட்டேன். பிள்ளைகள் 5 பிள்ளைகளையும் பழக்கணுமே. முடிய உடம்பினோட கடவுளே என்ன செய்கிறது, என்னால் இயலாதே, என்ன ஒரு அதில் பான் பண்ணுறதுக்கும் காசு இல்லை. அப்போ அதுகள் பள்ளிக்கூடம் போய் யார்கிட்ட போய் கேட்குங்க, சாப்பாடு இல்லை, என்ன செய்யுங்க? அப்பாண்டு கற்றுங்க, அம்மாட்ட கற்றுமா, அப்பாட்ட தான் வந்து கற்றுங்க, அப்பா பசிக்குதாண்டு கேட்குங்க. இந்த கதையை மாறித்தான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். அம்மாண்டு தான் சாப்பாடு கேட்குங்கள், அதை மாற்றி அப்படியே மாற்றி விட்டுட்டீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. வந்து அப்பாண்ட யார்கிட்ட கேட்குறேன் நீங்கள் சாப்பாடு? அப்பாட்ட. தம்பி தான் உண்மை சொல்லுவான். அப்பாட்ட தான் கேட்கணும். அப்பாட்ட தான். டேய் இவங்க கொஞ்சம் விசித்திரமான ஆக்களா இருக்கிறாங்க. ஓ இல்லாம அப்பா கரைச்சி கொடுத்தா நான் அப்பாட வைக்கலுங்களான்னு சொல்லுவேன். உங்களுக்கு கரைச்சி தந்தா நீங்க போய் அப்பாட்ட கேளுங்கன்னு சொல்றேன். சாப்பாடு இல்லாட்டி என்ன செய்கிறது? ஓ சாய்க்கில் இல்லை, என்னது ஒரு சாய்க்கிலே இல்லை. அப்போ உள்ளுக்கு நிற்கிற சைக்கிள் அதெல்லாம் அன்னைக்கு தந்தவா செலுத்தணும். அது பழுதா போய் நிற்கிது. பழுதான ஒரு சைக்கிள் இருக்குது. வேறு வீட்டை வந்து வடிவாக காட்டியிருக்கிறீங்க தானே வீடியோவில். ஓ வீட்டை வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து விளங்கும். உண்மையிலேயே கஷ்டம், இனி இல்லைன்ற ஒரு கஷ்டமான ஒரு குடும்பம். அப்போ இவைகளுக்கு வந்து நாங்கள் சும்மா இப்போ கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்துட்டு போய் இன்னொரு 1 மாதத்தில் இன்னொரு ஆள்கிட்ட உதவி கேட்பீங்க, என்னடா இல்லாமல் இருக்குது, கஷ்டமாக இருக்குண்டா. அப்படி இல்லாமல் தம்பி எனக்கு இந்த 5 பிள்ளைகளையும் நான் மரமேறாமல் இப்படி ஒரு தொழில் ஒன்று எனக்கு இருக்குமா இருந்தால் நீங்களும் அதை வந்து சொல்லணும். இப்போ உங்களோட மனுஷன்ட கூட உங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. எங்கள்கிட்ட வந்து நல்லவங்க போல தான் கதைப்பினோம். அப்போ நாங்கள் எல்லாத்தையும் மணந்து பார்க்க இல்லாது பரிமாறணும். பரிமாறணும். அப்போ நம்ம நீங்கள் மனசி வந்து ரெக்கமெண்ட் பண்ணினா தான் நான் நம்மளை அவருக்கு இந்த வேலை. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், சும்மா சாதாரணமாக சொல்லுங்கள். உங்களோட இந்த 5 பிள்ளைகளையும் நீங்கள் ஒரு கஷ்டம் இல்லாமல் நார்மலாக இப்போ உங்களுக்கு மரம் விழுந்து மரமும் மேற இல்லாதவும் நிறைய மரமும் மேற மாட்டிங்களா, 1-2 மரம் ஏறி போட்டு இயலாதுன்னு சொல்லி வந்துடுவீங்க. இந்த கையோட ஏறுறது பயங்கர கஷ்டம்ன்றது என்னால் உணர முடியுது. அதை விட இது எந்த இதில் வந்து இந்த காயம் பட்ட நீங்கள், இந்த காயம் எதில் வந்து பட்ட நீங்கள்? மாத்தன இல்லை, வயிற்றில் உள்ள காயம் இதில் கிளாலிப்பாத். ஓ கிளாலியில் வந்து வயிற்றில் காயப்பட்டிருக்கிறார். அவர் வந்து 96ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து முன்னாள் போராளியாக வந்து இருந்திருக்கிறார். அதுக்கு பிறகு இந்த யுத்தம் முடிஞ்சதோட அப்படியே வந்து திருமணமாகி அவர் மகனுக்கு வந்து 14 வயசு. கல்யாணம் முடிச்சேன். முகாமில் தான் கல்யாணம் முடித்தேன். நீங்கள் அங்கே தான் உங்களோட வாழ்க்கை மாறினது அப்படித்தானே? அப்படித்தான். ஓ அங்கே தான் அவருடைய வாழ்க்கை வந்து மாறி இருக்குது. அப்போ அதில் திருமணம் செய்து 2 பேரும் வந்து இப்போ இந்த கோணாவில் பகுதின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல வந்து இருக்கணும். அப்போ இப்போ என்னன்னு சொன்னான்னா, இப்போ நாங்கள் வந்து இந்த பதிவை போட்டு இதன் ஊடாகத்தான் உதவியை வந்து பெற்றுக் கொடுக்குறது. அப்போ என்ன மாதிரியான உதவி இருந்தால் அவங்களோட உதவியை தந்தால் எனக்கு பெரிய ஒரு சைக்கிள் மட்டும் தந்து ஒரு கொஞ்சம் குழப்பம் தந்தீங்கன்னா நான் வேலை குடும்பத்தை நான் பார்ப்பேன். என்ன செய்து பார்ப்பீங்க? என்ன அக்கா சொல்ல வலிக்கிறீங்க, ஏதோ ஒன்று சொல்லுங்க. இல்லை அதை தொடர்ந்து செய்யணும். ஏன்னு கேட்டால் இடையில விட்டுட்டு போகிறது அதெல்லாம் வீடு
அந்த ஒன்று ஆரம்பிச்சு இல்லை ஒன்று ஆரம்பிச்சா தொடர்ந்தே செய்து கொண்டிருக்கோம். தொடர்ச்சியாக செய்யணும். நீங்க அப்படி தொடர்ச்சியா செய்யக்கூடிய மனுஷன்? ஓ எனக்கு மனம் இருக்கு. ஆ, எனக்கு மனம் இருக்கு. மனம் இருக்குது. அது தெரியுமா? இப்போ என்ன தொழில் செய்வீங்க? ஒரு சைக்கிளும் ஒரு கொஞ்சம் முதலும் இருக்குன்னு வைங்களேன். என்ன தொழில் செய்வீங்கன்னு சொல்லுங்க. ஒரு வீக்கரும் ஒரு ஹாஸ்பிட்டல் ஓடுவேன். அக்கா செய்தவர் ரைஸ் பழ வியாபாரம் முதல் செய்தவர் நான் ஜாலகியில் செய்தவர். ஜாலகி ஐஸ்கிரீம். ஓ, தரமான ஐஸ்கிரீம் கிளிநொச்சியில் இருக்கிற முதலாவது ஆரம்பமாக தெரியும் செய்து கொண்டிருந்த ஜாலகி ஐஸ்கிரீம். ஓ, அது ஒரு தரமான. இப்போ இனி வந்து இந்த 10ஆம் மாதத்துக்கு பிறகு இனி செய்யறது கஷ்டம். இனி மழை பெய்ய வலிக்கணும். செய்யலாது. அது கேட்டால் மாரி நாங்கள் ரெண்டு ஊக்கிக்கிறோம். இனி மாரி காலம் இப்போ மாரி காலம். இதை ஒரு விஷயமாக்கா பிரதானமானது என்னன்னு கேட்டால், இப்போ வீடு இருந்துட்டாலோ கிணறு இருந்துட்டாலோ எங்களோட வாழ்க்கை மாறிடுமாண்டா இல்லை, நிரந்தரமாக ஒவ்வொரு நாளும் காசு தரக்கூடிய மாதிரிக்கான ஒரு தொழில் தேவை. சாப்பிடணும். சாப்பிடாட்டி ஓ, இப்போ நான் சொல்கிற மாதிரியே உங்களுக்கு 2 மாடி கட்டிடத்தில் இந்த வீடு கட்டி தந்துட்டாங்கன்னு வைங்க, நேரம் உங்களோட கஷ்டம் மாறிடுமா? வீடு மேல் மாடியிலையும் வரிப்படுக்கலாம், கீழ் மாடியிலையும் வரிப்படுக்கலாம். சாப்பிட்றது என்னத்தை சாப்பிடுவீங்க? அப்போ ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றதுக்கு காசு தேவை. அப்போ அதுக்கு ஒரு நிரந்தர தொழில் தேவை. அப்போ நான் பிரதானமாக பார்க்குறது ஒரு தொழில், நல்ல ஒரு தொழிலில் ஊக்குவிச்சு விடையக்குள்ள அவை வந்து தங்களுக்கு தேவையானதை தாங்களே தேடிக்கொள்ளணும். இப்போ உங்களுக்கு வந்து உண்மையிலேயே 2 பேரும் இயலாதன்ற ஒரு நிலப்பாட்டுக்காக ஒரு ஹெல்ப்புக்கு உதவியோட பெற்றுக் கொடுப்போம்னு வாரம். அப்போ அந்த பெற்றுக் கொடுக்குற உதவியில் வந்து நீங்கள் இந்தவங்களை புல்லாக வளர்த்து படிப்பிச்சு நல்லா ஆக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு தொழில் நீங்கள் செய்ய தயாராக. இப்போ உங்களுக்கு மரம் ஏறுறதுக்கு கஷ்டப்பட்டு தான் ஏறணும். அது உங்களோட காளான் பாக்கெட் காளான் பாக்கெட்லாம் நம்ம வீட்டுக்கு சாமி அறையெல்லாம் கட்டி வாசல்லாம் நீட் பண்ணி காளான் உற்பத்தி செய்தேன் நான். அது அம்மாச்சி கடைக்கு தான் இவர் கொண்ட கொடுத்துட்டு வாரது. அது ஓஞ்ச பிறகு அவியல் பெண்களை இது விட்டுட்டேன். இப்போ செய்கிற இல்லையாமன்ட்டு விட்டுட்டேன். யார் விட்டது? வேர்ல்டு சங்கார உற்பத்தி ஓஞ்ச புறகண்டா நீங்கள் அதை ஒழுங்காக செய்யலன்னு விட்டுட்டாங்களா? இல்லை 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 இல்லை, நான் செய்து கொண்டா வந்தேன். அப்போ ஏன் உங்கள்கிட்ட மீளை இல்லாமல் போனது? அது என்ன உற்பத்தி என்றால் அது நீங்கள் ஒரு இதுக்கு தண்ணி எல்லாம் உள்ளுக்கு நிரப்பி லீட்டர் போட்ட தண்ணியை ஊற்றி அடிச்சு கொண்டு கடைக்கெல்லாம் விற்கிறாங்க. கடைக்குள்ளே கொடுக்குறாங்க. கடைக்கு காளான் விற்ற நீங்கள் காளான் உற்பத்தி எவ்வளோ காலம் செய்த நீங்கள்? நான் 2 மாதமாக செய்தேன். 2 மாதமாக செய்தீங்க. அதில் லாபம் பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்பி கொடுத்துட்டோம். விற்பனை வாய்ப்பு குறைவாக இருக்கு. முளைக்கையில் வச்சது ஒன்றும் முளைக்கையில். அப்போ நீங்கள் தெரிவு செய்த ஒரு தொழிலில் ஃபெயில் ஆகிருக்கிறீங்க. ரைட். அப்போ வேறு என்ன முயற்சி செய்த நீங்கள் இது வரைக்கும்? வேறு ஒன்றும் செய்யலை. வேறு ஒன்றுமே செய்யலை. நான் தூள் கம்பெனிக்கு எல்லாம் வேலை போனேன். தூள் கம்பெனிகளுக்கு வேலைக்கு போயிருக்கிறீங்க. அதை கடந்து இங்கே பால் மாடு எப்படி? இப்போ தந்திருக்கணும். இப்போ இது மாடுன்னு சொல்கிறது இல்லை, இது வந்து கண்டு. இது வந்து எப்படியும் கண்டு போடுறதுக்கு இன்னும் 2 வருஷம் எடுத்துக்கொள்ளும். 3 வருஷமாக ஒரு வாழ்வாதாரம் என்று வழங்கப்படுறது வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னால், அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரையெல்லாம் போராடி கொண்டிருக்கிறவங்களுக்கு கொடுத்த கணமே அவன் வருமானம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறோம். அப்போ தான் அவனுக்கு ஒரு அதில் ஆசை வரும், ஈடுபாடாக செய்வான். கண்டு வளரணும், அடுத்தடுத்து கண்டு போடணும். எது எனக்கு அந்த வேறு தகமை இதுகள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கக்குள்ள அது மட்டும்தான் சரியாப்படுது. இந்த கோணாவில்ன்ற இடம் வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பின்பகுதி மாடுகளை கொண்டே அணைச்சி மேய்க்கலாம். இந்த மாடுகளை மல்லு கட்டக்கூடிய மாதிரிக்கான தகுதியில் உள்ள பொடியல் வந்து இப்போ இவர்களுக்கு காலை இல்லாத இவருக்கு கையே இல்லாதன்றாலும் இவங்களே செய்யலாம். இப்போ நாங்கள்லாம் ஒரு காலத்தில் அப்படித்தான் மாடுகளை வந்து இழுத்து கட்டுறது, அது செய்கிறது, மாட்டுக்கு தண்ணி வைக்கிறது என்று சொல்லி மாடு வளர்ப்பாங்க வீட்டில். ஆனால் முழுக்க செய்கிறதாருன்னு கேட்டால் நாங்கள் தான். அப்போ அந்த மாதிரி படியல் இருக்கிறாங்க. அந்த படியல் இப்போ இவன் வந்து இப்போ அந்த மாட்டை ஆசையாக வளர்க்குறான். அப்போ பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து பள்ளிக்கூடம் டைம் நீங்கள் கொண்டு விடிய விடலாம். பின்னர் டைமில் அவன் அணைச்சி பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாட்டி அவன் ஒரு கட்டத்தில் வந்து பார்ப்பான். அதே மாதிரி நீங்களும் பார்க்கலாம், அணைச்சி பார்க்கலாம். 1 லிட்டர் பால்ட விலை 200 ரூபாய்க்கிட்ட போகுதுன்னு. 160 ரூபாய்க்கு கொள்வனவு, 160 ரூபா கொள்வனவு. அப்போ ஒரு 1 லிட்டர் பால் 5 லிட்டர் பால் 10 லிட்டர் பால் எடுக்கிறேன்டா 1200 10 லிட்டர் பாலுக்கு. 10 லிட்டர் பால் கறக்கக்கூடிய மாடுன்னு சொன்னால் சாதாரணமாக ஜேசி மாடு, ஜேசி கலப்பு தான் இவைகளுக்கு சரியாக இருக்கும். தனி ஜேசி வந்து தாக்கு பிடிக்காது. ஆனால் இது ஒரு குளிரான பிரதேசம். இதில் வந்து எப்படி என்று பார்த்தீங்கன்னா பக்கத்தில் முறிப்பு குளம், இங்கே வாய்க்கால் தண்ணி எல்லாம் வர்றது. ஓ, ஆனால் இதுக்குள்ள தண்ணி நிற்கிற இடமா இதெல்லாம்? நிற்காதா? மாடுகள் தங்கக்கூடிய இடம் இருக்கு. ஓ, அப்போ அக்கா வந்து பாருங்க, இப்போ ஒரு விஷயத்தை நாங்கள் கேட்க முதல்
அது வந்து சிறப்பான உதவியாக இருக்கணும் கேட்குற உதவி விளங்குதா? இப்போ இந்த வீடியோ பார்க்குறாங்கலாம் அதை வந்து செய்கிறது. அப்போ செய்யக்குள்ளே உங்களுக்கு தரப்போகிற உதவி பெற்றுத்தர்ற உதவின்றது வந்து சரியானதாகவும் இருக்கணும். அதை வச்சு நீங்கள் முன்னுக்கு வர்றதாகவும் இருக்கணும். அப்போ நல்ல பால் கறந்து கொண்டிருக்கிற மாட்டை வாழ்வாதாரமாக இவளுக்கு வழங்கக்குள்ளே இவளுக்கு நல்ல மாடு வளர்ப்பில் ஒரு ஆர்வம் வரும். மாட்டில் பால் கறந்து விற்கணும். இப்போ ஒரு கண்டு தான் இதில் வந்து வழங்கப்பட்டிருக்கு. இதாரு பொதுவில் சாப்பாடு பிள்ளைகிட்ட பிரச்சனையை கொடுத்து வளர்த்து எடுக்கிறோன்னா ஆறு பெரியம்மா இவ ஆறு அம்மாட தமக்க அம்மா என்ன அம்மா கொண்டாந்துருக்குறேன் கொண்டாங்க பார்ப்போம். தேங்காய் அம்மா கொண்டாந்துருக்கு. அம்மா வாங்கம்மா. அம்மா வேறு உங்களுக்கு சொந்தமா அவருக்கு சொந்தமா? உங்களுக்கு சொந்தம். பெரியம்மா அம்மாட தமக்க. உங்களோட அம்மா இருக்கேக்க உங்களை நல்லா பார்த்தேன்னு சொல்லியிருந்தீங்க. அம்மா தான் உழைச்செல்லாம் பார்த்தது. இப்போ அம்மா விட்டுட்டு போன தங்கச்சி உங்களோட தங்கச்சியிட மகளா? தங்கச்சின புறாமகள். தங்கச்சியிட புறாமகள். தங்கச்சிர மகள்லானே அதான் சொல்றேன். உங்களுக்கு புறாமகள், எனக்கு புறாமகள். நான் தங்கச்சிக்கு புறாமகள் குழம்பிட்டேனம்மா. சரி, அப்ப தங்கச்சியிட மகள்ன்றோன்னா அப்ப தங்கச்சி இல்லாத இடத்துல அதை நீங்க கவனமா பார்க்கணும்னு பார்த்துக்கொள்றீங்க. உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா? ஐயோ நான் திருமணம் செய்யல. செய்யல. அப்ப அதால என்ன இப்ப எங்க போயிட்டு வாரீங்க? நான் காலமாக கனவிடம் நான் சட்டை தைக்க கொடுத்தேன். நான் அதான் எடுக்க கொண்டு போனேன். கடை பூட்டி கிடாக்கு. உங்களுக்கு சட்டை தைக்க கொடுத்தேன். கனவரம் போய் சட்டை எடுத்துக்கொண்டு எடுக்க இல்லை, சட்டை தைக்க இல்லையா பின்ன வார. அப்போ தேங்காய் அங்கே எடுத்துட்டு வரீங்க? தேங்காய் ஒரு வீட்டை போய் காசுக்கு வேண்டியார். காசுக்கு எவ்வளோக்கு பண்ணீங்க? ஒரு தேங்காய் 10 ரூபா. ஒரு தேங்காய் 10 ரூபாய்க்கு? இல்லை அவள் பார்த்து அவங்க கொடுத்துருக்குறாங்க 10 ரூபாய்க்கு. சரி அம்மா கொண்டு போங்கன்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ 70 ரூபா 80 ரூபா 100 ரூபா போகுது என்ன தேங்காய். அவள் அப்படி 10 ரூபாய்க்கு தேங்காய் தர மாட்டாங்க. சரியா? தேங்காய் தர மாட்டாங்க. சரியம்மா. அப்போ இவாவும் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறா. அம்மா என்ன வேலையில் செய்கிறது? வேலை போவேன். இவ்வளோ நாளும் தங்க வேலை தான் செய்தேன். என்ன தங்க வேலை? வீட்டு ஒரு வீட்டில் தங்கியிருந்து வேலை செய்த நீங்கள் அங்கே இருந்து உழைச்சி வேலைக்கு சப்போர்ட்டாக இருந்த நீங்கள். ஓ, அப்போ அவரோட குடும்ப நிலப்பாடு வந்து அப்படித்தான் இருக்குது. இங்கே வந்து ஃபுல்லாக இருக்க ஆராய்ச்சி கொண்டு இருக்கிறான். என்ன அம்மம்மா என்ன சாமான்கள் வந்து கொண்டு வந்துருக்குறான். ஓ, அப்போ இப்போ என்னக்கா என்னன்ட்டு சொல்கிறது சொல்லுங்க. அப்போ உங்கள் 2 பேருக்குமே நான் சொல்லக்கூடியது, நாங்கள் வாழ்க்கையில் பின்தங்கி இருக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் முயற்சி இல்லை அப்படின்றதான். நான் ஒரு நீங்கள் முயற்சி செய்ய தயாராக இருந்தால் உதவி செய்கிறதுக்கு ஆக்கள் இருக்கிறாங்க. நான் செய்வேன். என்ன முயற்சி செய்வீங்க நீங்கள்? ஒரு சைக்கிள் உண்டு, பிள்ளைகளுக்கு ஏற்றி திரிய நடந்தான் சைக்கிள் ஒரு கொஞ்சம் உதவியும் செய்யுங்க. ஒரு கிணத்தையும் மடிச்சிங்கண்டா நாங்கள் தோட்டம்லாம் செய்வோம். தோட்டம் குளிக்க 20 வீட்டுலாம் போய் குளிக்கிறவ. நான் அங்கே நிற்கிற வீடு வழியாக குளிப்பேன். இப்போ ஒரு வீட்டை தான் போகிறேன் நான் குளிக்க. இல்லை அக்கா, முதல்ல தண்ணியும் வீடும் தான் கேட்டிருந்தா. ஆனால் தண்ணியையும் வீடையும் கொடுத்து எதுவுமே சாத்தியமா? இங்கே எவ்வளோ வருது குழாய் கிணறு போடுறதுக்கு? ஊசி போட்டு அடிக்கிறான். கிணறு ஒன்று இருக்குது, ஆனால் அந்த கிணத்துல தண்ணி இல்லைன்ற ஒரு பிரச்சனை இருக்கு. மாட்டுக்கே தண்ணி அள்ளி வைக்கிறேன்னா பக்கத்து வீட்டான் போய் தண்ணி அள்ளி வைக்கும் இந்த கண்டுக்கு. அப்படி ஒரு நிலப்பாட்டில் வந்து சாப்பாடு கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. என்னக்கா நீங்கள் சொல்லுங்கக்கா, நீங்கள் குடும்ப தலைவி, நீங்கள் சொல்லுங்கள் என்ன செய்வோம், என்ன மாதிரி உதவியை வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? முதல் வந்து தண்ணி தந்தீங்கண்டா நான் எல்லாம் செய்வேன். தோட்டங்கள் செய்யலாம், கத்தரிக்காய் வச்சு மிளகாண்டை வச்சு அதெல்லாம் செய்து பராமரிக்கலாம். மற்ற பிள்ளைகளுக்கு நடந்தான் திரியிறோம். பிள்ளைகள் சைக்கோனார் பள்ளி தான் பள்ளிக்கிடம் போகுதுங்க, அதை நடந்தான் போகுது. அப்போ திருவிழா ஏற்றி கொண்டு திரிக்க நான் தான் சைக்கிள் ஒன்று தந்தீங்கன்னா உதவியாக இருக்கும். சைக்கிள் வண்டி தந்தால் உங்களுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும். ரைட். இப்போ வந்து முதற்கட்டு வந்து உங்களுக்கு வந்து சைக்கிளுக்கு ஒரு உதவி ஒன்றை செய்கிறேன். இந்த பதிவை வந்து போடுவோம். இந்த பதிவை வந்து போட்டு அதனூடாக யாரும் முன் வந்தால் அந்த உதவியை வந்து பெற்றுத்தரேன். அப்போ வீட்டில் நிலப்பாடு வந்து பார்த்துருப்பீங்க, கிணறு வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் கடந்து எனக்கு தெரிஞ்சு அதை எல்லாத்தையும் வேண்டி செய்திட முடியுமா, கொடுத்துட முடியுமாண்டா இல்லை. எல்லார்டையும் வந்து எல்லாருக்கும் ஒரு இது இருக்குது, ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் ஒன்று செய்யலாம். ஆனால் அதில் 2 மாடு, பால் மாடு வந்து 2 மாடு ஒரு 3.5 லட்சம் ரூபா
அப்படி வெறும் 3.5-4 லட்சம் ரூபா நல்ல ஒரு 5-6 லிட்டர் பால் கறக்கக்கூடியது. அவை அதோட மினக்கட்டாலும் முழுக்க வேலைக்கு போகாமல் அதோட தள்ளி கொண்டு மினக்கட்டாலும் குடும்பம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் போகும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்னையோரால் சேல்ஸ்மேனாக வேலை செய்து கொண்டு வந்தவர் எல்லாத்தையும் தூக்கி விட்டு போட்டு 2 பெரிய ஏசி மாடு எடுத்து போட்டு அதை விடியலை பம்மடிச்சு கழுவுறதும் பின்னத்தில் கழுவுறதும் பால் எடுக்கிறதும் கொடுக்குறதும் வீட்டில் சந்தோஷமாக அந்த ஆள் இருக்குது. வேலைக்கு போய்க்க சரியாக கஷ்டப்பட்டதாகவும் இப்போ சந்தோஷமாக இருப்பதாகவும் வந்து தெரிவிச்சிருந்தார். அந்த மாட்டை பாலை எடுத்து பால் தேவைன்றது வந்து இருந்து கொண்டே இருக்கும். இந்த காலத்துலேயும் உங்களுக்கு ஒன்றில் நீங்கள் வருமானம் பார்த்தா தான் அந்த தொழிலை பற்றி உங்களுக்கு தெரியும். அப்போ அதை விட மாடுகள் கண்டு போட அதை விற்காமல் நாங்கள் வச்சிருக்க எங்களோட இன்கம்ன்றது வந்து பெருகிக்கொண்டே போகும். அப்போ உங்களுக்கு இந்த சூழலுக்கு சிறப்பானதும் இது செய்கிறதும் இதுதான். அப்போ அதை விட்டுட்டு இந்த வீட்டை கட்டி திருத்தி கொடுத்துட்டோ கிணறு தண்ணீர் அவசியமானது, கிணறு நான் சொல்ல மாட்டேன். நான் வீட்டை கட்டி கொடுத்து ஒருத்தட்ட வாழ்க்கை மாறுமாண்டா இல்லை. எங்களோட நோக்கம் வந்து அவங்க தங்கட காலில் நிற்கக்கூடிய மாதிரி இருக்கணுமாண்டா வீட்டையும் கட்டி கொடுக்க தேவை, ஒன்றும் கட்டி கொடுக்க தேவையில்லை. 2 மாடுகள், 2 மாடு பால் கறந்து கொண்டு இருக்கிற மாடு இந்த எஸ்டிமேட் வந்து 3 ஒரு 4 லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு 6-7 லிட்டர் ஒரு மாடு 6-7 லிட்டர் கறக்கக்கூடிய மாடு வந்து அப்படி ஒரு 2-10 2-20 அப்படி போகுது. அதோட விலை வந்து சாதாரணமாக விசாரிக்கக்குள்ள ஒரு நல்ல மாடு. அப்போ அந்த மாட்டை இவைகளுக்கு வந்து வேண்டி வளர்க்கக்குள்ள அது ஒரு சிறப்பான வாழ்வாதாரமாக இருக்கும். 2 பேருமே ஒரு முன்னாள் போராளிகள். தங்களுடைய உடலில் வந்து காயங்களை வந்து சுமந்திருக்கணும். இப்போ ஒரு கஷ்டமான சூழலில் வந்து இருக்கணும். அதை மாற்றுற விதமாக யாராவது உறவுகள் முன் வந்தால் உங்களுக்கு அந்த உதவியை வந்து பெற்று தருவேன். சரிதானே? என்ன முன் வந்தால் பெற்று தருவேன். இப்போ வந்து எங்கே போன இருக்காத்தாங்க, இப்போ லண்டனில் வசிக்கிற கண்ணன் கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய மனைவி மகன் இவர்களுடைய பிறந்த தினம் ஜூன் மாதம் நடைபெற்றது. இந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக கண்ணன் கோபாலகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடியவரால் வந்து லண்டன்ல இருந்து தரப்பட்ட உதவி, இங்கே உண்மையிலேயே கஷ்டத்தில் உள்ள ஒரு குடும்பத்துக்கு இந்த உதவியை வந்து வழங்குங்கன்னு சொல்லி தன்னுடைய மனைவி மகன் அவர்களுடைய அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக இந்த பணத்தை வந்து தந்திருந்தார். இதில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்றத வந்து இன்னி உறுதி செய்யுங்க. 45 அங்கால 5 எவ்வளோ இருக்குது? 50,000 ரூபா பணத்தை வந்து கண்ணன் கோபாலகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடியவர் வந்து லண்டன்லேருந்து தந்திருந்தார். அவருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி மனைவி மகன் அவர்களுக்கு வந்து என்னுடைய இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களையும் வந்து தெரிவிக்கிறேன். இதற்கு முதலும் என்னோடாக வந்து உதவியை செய்த உறவுகள், நீங்கள் அவர்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இந்த கஷ்டத்தின்படியே எனக்கு தரிசனிக்கு முன்கூட்டிய மாசங்கக்கார அவாக்கு நன்றியை போய்கொண்டு மற்றதாக இந்த பணத்தையும் எனக்கு செலுத்தி அவாக்கு இந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் நன்றி கூறுவேன். நானும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் இந்த கண்ணன் கோபாலகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடியவருக்கு வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களுக்கு உதவியை வந்து வழங்க நினைக்கிற உறவுகள் வந்து 2 பால் மாடுகளை வந்து வேண்டி வழங்கினா அவைகளுக்கு ஒரு சிறப்பான வாழ்வாதாரமாக இருக்கும். மாதர் சங்க தலைவி வந்து அதுக்கு பொறுப்பாக இருப்பா. விற்பனை செய்யாமல் இருக்கிறதுக்கு இந்த ஏரியாவில் விற்பனை செய்கிறதோ ஏதோ இல்லாமல் உறுதிப்படுத்தி அந்த கொடுத்த மாட்டை சரியாக வச்சிருக்கணுமான்னு பார்க்குறதுக்கு அவள் கண்காணிப்பாக போடலாம். அதை வச்சுக்கொண்டு அவைகளுக்கு ஒரு சிறப்பான வாழ்வாதாரமாக இருக்கும். அதை கடந்து இனி உங்களோட வேறு யாரும் விருப்பப்பட்டு இந்த வீடு செய்கிறதுக்கோ இல்லை ஒரு குழாய் கிணறு போட்டு கொடுக்குறதுக்கோ முன்வரைக்குள்ளே அதை பற்றி நான் யோசிக்கிறேன். ஆனால் நான் விருப்பப்படுற விஷயம் இதுதான், உங்களுக்கான உதவி. சரிதானே தம்பி? சந்தோஷம் தானே? வரட்டா போயிட்டு என்ன நடந்த கன்னத்துல? கவுசியா? ஆர் கவுசி? பக்கத்து வீட்டு கவுசி இடிச்சிருக்கிறான். சரியா? அந்த கவுசிக்கு என்ன அவரை கையை கட்டுங்கன்னு விரட்டுறீங்களோ? பிரடிக்க கை கட்டக்கூடாது. சரி சரி சரி, அதான் நான் வந்து பார்த்தேன் என்ன பிள்ளைய விரட்டுறீங்கன்னு. சரி, அப்போ அம்மா என்னம்மா நீங்கள் என்னம்மா சொல்ல நினைக்கிறீங்க? நான் என்னது சொல்ல, இந்த தண்ணியை தான் சொல்ல நினைச்சேன். அம்மாவோட பிரச்சனையெல்லாம் தண்ணி, அக்காவோட பிரச்சனையெல்லாம் வீடு தண்ணி. ஆனால் இந்த பிரச்சனை மாடு, அவற்ற பிரச்சனை வந்து சைக்கிள். அப்படி வேறுபட்டு இருக்குது பிரச்சனையை. நீங்க என்ன ஆசைப்படலாம், நாங்க என்ன ஆசைப்படலாம். ஆனா பாக்குற இந்த வீடியோ பாக்குற உறவுகள் வந்து மாடு தந்தா 2 மாடு தந்தாலும் பாலை கறந்தாலும் ஓட்ட செய்கிறேன் நான் போய் வித்து போட்டு எந்த காலத்திலையும் எங்களுக்கு சோறு போடக்கூடியது. மற்றது ஒவ்வொரு கண்டும் போட போட வளர 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 ஒரு மாடு 10 மாட்டோட ஒருத்தன் போறான்னு சொன்னா நல்ல இன மாட்டோட ஒரு மாட்டோட விலை 2 லட்சம் ரூபாண்டாலும் பெரிய மாடுன்னு சொன்னா 20 லட்சம் ரூபா காசுக்கு பெருமதியானவன் அந்த 10 மாட்டோட போய் கொண்டிருக்கிறோம். அதுவே செய்த பெரிய உதவியாக இருக்கு. அதை அப்போ அதுக்கு தான் நான் முயற்சி செய்கிறேன். அவர்களை கருத்தில் எடுத்து செய்யுங்க. சரி அக்கா, நன்றி. இதை தந்தீங்கன்னா போயிடுவோம் மைக்கு.